அப்போ சைனியத்தை கொடுக்க மாட்டானா, சண்டை கொடின்னு ஆட்டுதம்னு சொல்லுதாமையா. ஏயா என்ன பார்த்தா சொன்னா, ஏப்பா அப்படி உண்டானா நாளைக்கு காலையில 56 தேசத்துக்கும் அரக்க சண்டை செய்ய வருவாம்னு அடி பறைய சார். அண்ணா அடவாவி சண்டைனா சாமானியமா நினைக்கிய. ஏ சண்டைனா சக்கா பக்கா வரமா இல்ல. சண்டை என்றால் உலகத்திலே நீச. ஆனாலும் ஆச்சு ஏயா உயிர் போனாலும் போச்சு. அதே நேரம் ராசா அப்படி சண்டை செய்யணுமானா நம்ம கிட்ட சைனியம் கிடையாது. ஆனப்படைய கொண்டு கேரளாவில் வித்தாச்சு, குதிரைப்படைய குமரி கடல்ல வித்தாச்சு. ஆனப்படைய கேரளாவில் கொண்டு வித்தாச்சியா. கப்பல் பழகு பார்க்காம முங்கிட்டு. ஆமா ஆடு மாடெல்லாம் மேல போட நயனாரம் கடையம் வித்தாச்சு. நம்மகிட்ட ஒரு படையும் கிடையாது மண்ணா. வயல வித்தாச்சு, இருக்க படையில் வயல வித்தாச்சு, வீட வித்தாச்சு, நவைய வித்தாச்சு. ஆமா வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுக்கு இருக்கு இந்த பூமியில பாறதுக்கோ? ஆமா ஆமா ஏதாவது 4 கோயில்ல சாப்பாடு கிடைக்கணும் வரேன். வீட்டை வித்தாச்சு, வயல வித்தாச்சுன்னா அப்புறம் எதுக்கு பூமிக்கு ஏன் பாரத்து கிடக்கு? என்னத்தையா சாமி கும்பிட்டா சாப்பாடு தருவாங்க. பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கா? எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஐயா. அது குறை கிடையாது, குறை கிடையாது, அதுல குறை கிடையாது. சரி மன்னா ஐயா என்ன நேரம் படையெடுத்து எடுக்கணும்னா படப்படாம போச்சு. நம்மகிட்ட படைபலம் காணாது மன்னா. இல்ல நம்மகிட்ட படைகள்லாம் இல்ல மன்னா. நான் சொல்லட்டுமா? என்ன நல்லது மட்டும் நல்லா சொல்ல. நாம தான் பெரியவன். ஆமா நமக்கு பெரியவன் நாட்டுக்குள்ள இல்லைன்னு நினையாத. வீட்டுக்குள்ளே இருந்தா அப்படிதான் சிலவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். 4 உலகம் சுத்தினவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஐயா வல்லவனுக்கு வல்லவன் ஐயோகத்துல இருப்பான். பிறந்து வர போறான், வாரஞ்சாரமா இருப்பான், ஆளு வாம குச்சாத்தா இருப்பான், பின்னாடி வந்து இருக்கிறான். ஒரு இருக்கு நேர்ல இருக்கிறோம்னே. ஐயா உங்க அத்தியை தீட்டாத. சண்டைனா என்ன செய்யணும்? புத்தியை தீட்டணும். புத்தியை தீட்டணும். அன்னைக்கே சொல்லிருக்காங்க கத்தியை தீட்டாதே மண்ணா புத்தியை தீட்டுனா. அப்போ ஏயா இந்த மந்திரி வல்லவனுக்கு வல்லவன் வையோகத்துல இருப்பான் அப்படிங்கிறத அந்த மந்திரி வந்து அரசங்கிட்ட எடுத்து சொல்லுதான். அண்ணா நான் சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு சின்ன காரணம். ஐயா அன்று ஒரு காலம் ஒரு சின்ன கிராமம். ஆமா அங்க திக்கு திக்கான வனம், அதுலயும் கடுவா புலி இருக்கின்ற வனம், கரடி சிங்கம் எல்லாம் ஆளுகின்ற வனம். அப்பேற்பட்ட வனத்துல ஏயா ஒரு காளியம்மன் கோவில். அந்த காளியம்மன் கோவில்ல ஐயா பூசை செய்வார் பாருங்க, அவர் தான் பற்று. ஆமா ஐயா காலையில இருந்து பூஜை பட்டிய கையில் எடுத்து அந்த காளியம்மன் கோவிலுக்கு வந்து நித்தம் பூஜை செய்வது வழக்கம். அப்படி நித்தம் பூஜை செய்தார்ல ஏயா அவருக்கு பிள்ளை இல்ல. யாம் கொஞ்சம் காலம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைல இறைவனா பார்த்து கொடுக்கணும். ஆமா கோயில மணி அடிக்கணும், கோயில சாத்தணும், வீட்டுல இருந்து படுக்கணும். ஆமா அப்போ ஏன் அவருக்கு நாள் பிள்ளை இல்லாம இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க அந்த காளியம்மன் கோவில்ல ஏயா கம்பத்துக்கு அடியில அதிகாலை வேளையில அதிசயமா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு.
அப்போ இவர் என்னைக்கும் போல பூஜை செய்ய வராரு. சரி அப்படி பூஜை செய்ய வரும்போது கம்பத்துக்கு அடியில குழந்தைய கண்டார். ஆமா அழகான ஆம்பளை புள்ள கையில் எடுத்தாரு. அவருக்கு குழந்தை இல்லையா? ஆமா அதே நேரம் பூஜை முடித்தாரு. அரமனை கொண்டு வந்து அழகாக வளர்க்காரு. வளர்க்காரு. அது வளர்க்கும் போது மகனுக்கு பேர் கொடுக்கணும்ல. ஆமா அவ எப்படி பேர் கொடுக்காரு? கண்டெடுத்துக்கலாம் அந்த புள்ளைய. தத்தெடுத்த புள்ள. ஐயா காளியம்மன் கோவில்ல கம்பத்துக்கு அடியில கண்டெடுத்ததுனால இவர் தான் கம்பர். கம்பன் என்ற பெயர் உடைத்தார். கம்பரு ஏயா அழகாக வளர்த்து வர்றார். அப்படி வரும்போது 5 வயது. கம்பருக்கு அறிவு சொல்லி சொல்லணும். அவர் இப்ப ஆசிரமத்தில் கொண்டு கேட்காரு. அப்படி கேட்கும்போது ஐயா வாத்தியாரு ஹரி என்று சொல்லடா. ஹரிக்கு பொருள் சித்தரிங்க. அப்போ வாத்தியார் பார்த்தாரு. அடா ஐயா நான் இத்தனை பேருக்கு ஒரு வாத்தியாரு, நீ எனக்கு ஒரு வாத்தியாராடா. என்ன வாத்தியாரு கம்பரை அடி அடின்னு போட்டு அடிக்காரு. அதே நேரம் பாலகண்ணே தான் அரமனைக்கு வந்துட்டான். எப்பா நானுமே போயிட மாட்டேன். அப்படியாடா பெரியாம் பக்கத்துல இரு, நான் செய்த பூஜை என்னன்னு பாரு, அதே செய்யலாம்ல ஐயா. அப்போ அப்பா சொல்லுவாரு ஒரு கால்ரை அணாவை கொடுத்து ஐயா இந்த கடையில போய் இந்த கால்ரை அணாவுக்கும் சர்க்கரை வாங்கிட்டு வா மகனே. ஐயா கம்பெனி இருந்தாரு, ஓடாடி வந்தாரு. கடையில வந்து ஐயா எங்க அப்பா இந்த கால்ரை அணாவுக்கு சக்கா புக்கா என்று சொன்னாரு. அப்பா சொன்னதை ஆயத்துட்டாரு. சர்க்கரை என்பதை மறந்து சக்கா புக்கா தாங்காரு. அப்போ கடைக்காரன் சொன்னாரு ஐயா சக்கா புக்காடா உங்க அப்பாவே வரைச்சிட்டு போடா. ஆமா நீதான் அப்பா கிட்ட வந்தான். எப்பா உங்களை கடைக்காரர் கூப்பிடுதாரு. ஏன்டா நீ என்ன சொன்ன? சக்கா புக்கா காட்டியா? அடவாவி இவ்வளவு காலம் பிள்ளை இல்லாம இருந்தன, குறை காலமா அப்படி இருந்தோம் இல்லையா? ஐயா உன்னை போய் விட்டு வளர்த்து இப்படி கொலை முழிக்கவா? அப்பா என்னதாரு நொறுக்கு நொறுக்குன்னு போட்டு நொறுக்குதாரு. அப்போ பார்த்தாரு கம்பர். ஐயா இனிமேலுக்கு நம்ம இருக்க கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் அடிக்காரு, வீட்டுல இருந்தா அப்பா அடிக்காரு. இனிதாரு ஐயா கண்டெடுத்த காளியம்மன் கோவிலுக்கே வந்துட்டாரு. காளியம்மன் கோவிலுக்கு வரும்போது அம்மையான காளியம்மா ஐயா மத்தியான வேலை அம்மா பிரசனமாக போயிருக்கா. ஐயா காளியம்மன் கோயில்ல வந்து கதவை போட்டி உள்ள இருந்துகிட்டாரு. கம்பர் இருக்கும்போது அம்மா வேட்டையாடி அதே நேரம் வாரா. கதவை அடைத்திருக்கு. ஐயப்பா கதவை அடைத்தது யாரடா? எம்மா உன் மகன் கம்பர் தான். கம்பரா ஏன்டா கதவை அடைத்த? கதவை தர. எம்மா கதவை திறக்க மாட்டேன். வா வாசல்ல பிறந்த எனக்கு எம்மா ஒண்ணு முத்தி கொடு, இல்ல உன் வாசல்ல என் உயிரை ஏடு. ஆமா ஐயா கதவை திறடா உனக்கு முத்தி தார. எம்மா முத்தி தரமா கம்பர் கதவை திறப்பதில்லை. அப்படியா சன்னல் வாயிலாக உன் நாவை நீட்டுடா. அம்மா நீதா அருகிலிருந்த வேப்பங்குச்சி ஒடித்து கம்பருடைய நாவல ஓம் என்ற அச்சரத்தை வரைந்தார். ஓம் என்றால் உலக பெரிது, விஞ்ஞானமானது, பிரதானமானது, கவிக்கு பெரியவன் கம்பர் நிதாண்டா.
ஆமா என்று சொல்லவும் ஐயா கம்பர் அதே நேரம் ஈரேல் உலகத்தில் பாடாத பாடல் கிடையாது. ஆமா அத்தனையும் சரமாரியா வருது. அவர் சொன்னதெல்லாம் கவிதை, பெற்றதெல்லாம் வித்த. அதே நேரம் கம்பருக்கு தாங்குற ஆகம், தாங்குற ஆகம் வந்ததுன்னா ஏயா அவருடைய அகத்தை அழிப்பதற்கு மாயவன் என் பெருமாள் கோவால கண்ணன் இப்படி வராரு. ஒரு ஆடு மேய்க்க ஆயர் போல் வந்து ஒரு கிழவர் போல நிற்கும் போது கம்பர் 4 கவியை பாடிக்கொண்டே வராரு. எப்படி பாடுறாரு? கதிரவன் ஒளிவை போல் மற்றொரு ஒளியும் இல்லை, காசி மாநதியை போல் மற்றொரு நதியும் இல்லை, பெற்றதாய் உருத்தை போல் மற்றொரு உருத்தும் இல்லை, பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகமும் இல்லை என்று கம்பர் இந்த 4 கவியை பாடுகின்றார். ஐயா அப்போ அந்த பக்கத்துல மாடு மேய்த்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தாரே என் பெருமாள் கோவால கண்ணன் ஐயா அப்பமே சொல்லுகின்றார், ஐயா நீர் பாடிய கவிக்கும் என் செம்பேறி ஆட்டுக்கும் 4 காலும் மொட்டம். ஏப்பா ஏ கிழவா உன் செம்பேறி ஆட்டுக்கு 4 காலும் முடம் என்றா நாம் பாடின கவியத்தான முடம் என்று சொன்னாய். ஏப்பா இதுக்கு நீ தக்க பதில் சொல்லணும். ஐயா அப்படி உண்டானா நாம 2 பேசினா தீராது. இப்பவே அரசனுடைய பக்கத்துக்கு போவோம். அதே நேரம் 12 பாண்டி நாட்டு அரசனுக்கு வந்தான். அங்க வந்து நின்று ஐயா அதே நேரம் ஏ கம்பரை கண்ட உடனே ஏ மன்னன் நிதாரு வாருங்கள் 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 அவளுக்கு ஒரு சிம்மாசனத்தை அமர வைத்தார். மாயவன் என் பெருமாள் கோவால கண்ணனை இன்னும் ஒரு கிளவம்னு யார்கிட்டே பார்க்கல. ஆமா ஐயா அப்பமே கேட்காரு, ஐயா தாங்கள் வந்த விவரம் என்ன? ஐயா நான் ஒரு 4 கவி பாடினேன், அந்த கவியை இந்த கிழவம் உடம்பன்றான். அப்படியா? ஐயா தாங்கள் பாடிய கவியை என்னிடத்தில் சொல்லுங்களேன். ஐயா காசிமான் நதியை போல் மற்றொரு நதியும் இல்லைன்னு சொன்னேன். கதிரவன் ஒளிவை போல் மற்றொரு ஒளிவும் இல்லைன்னு சொன்னேன். ஐயா பெற்றதாய் உருத்தை போல் மற்றொரு உருத்தும் இல்லைன்னு சொன்னேன். பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகம் இல்லைன்னு சொன்னேன். ஐயா காதல கேட்டாரு, ஆகா இவ்வளவு அருமையா உள்ள கவி ஐயா. ஏ ஐயா ஏ கிழவா இந்த கவியை முடம் என்றாயா? இதுக்கு நீ தக்க பதில் சொல்லல, உன் தலை ஆன காலால எதிரப்படும்.
பார்த்தா அதே நேரம் ஆயவனே பெருமாள் கவாலன்னு சொல்றாரு. ராசா கம்பரெல்லாம் பாடினது ஒரு கவியா? பாராட்டுறிய ஐயா. கதிரவன் ஒளிவை போல் மற்றொரு ஒளிவு இல்லைன்னு சொன்னார. வாஸ்தவம் தான். அந்த கதிரவனுடைய ஒளி உமக்கு மட்டுமா சொந்தம்? உலகத்தார அனைவருக்கும் சொந்தம். அந்த கதிரவன் ஒளியை காண வேண்டுமானா 2 கண்ணு ஒளி வேணும்ல. கண்ணு ஒளி இருந்தா தானே கதிர ஒளியை பார்க்க முடியும். கண்ணின் ஒளிவை போல் மற்றொரு ஒளியும் இல்லை. ஐயா காசிமா நதியை போல் மற்றொரு நதியும் இல்லைன்னு சொன்னீங்க. வாஸ்தவம் தான். ஆனா ஏயா ஒரு 12 வருடம் மழை இல்லைன்னு காசியில யாரு தண்ணி? எங்கயா தண்ணிக்கு போவ? அதான் பாருங்க. அப்போ விண்ணின் நதியை போல் மற்றொரு நதியும் இல்லை. மழை பெஞ்சாத்தானே தண்ணி எங்கனாலும் பார்க்கலாம். ஆத்துல பார்க்கலாம், குளத்துல பார்க்கலாம். தண்ணி இல்லைன்னா அந்த நதி என்ன செய்ய? அதான் விண்ணின் நதியை போல் மற்றொரு நதியே கிடையாது. பெற்றதாய் உருத்தை போல் மற்றொரு உருத்தம் இல்லைன்னு சொன்னீங்க. வாஸ்தவம் தான். 10 மாதம் சுமந்து பெத்தவதான் அவளை போல எவ்வளவு மாசத்துல இருக்க முடியுமா? ஆனா 10 மைலுக்கு அப்புறம் நின்றுகிட்டு ஏயா தாயினுடைய பேரை சொல்லி ஒரு கடையில போய் 10 பைசா கேட்டா கொடுப்பானா? அதான் பாருங்க. கைச்சரம் இல்லையானால் பொருட்சதம் இல்லை. வெளியூருக்கு போய் நம்ம வில்லுக்கு வந்திருக்கோம். நீங்க யாரா சாப்பாடு கொடுத்தாதான் நம்ம சாப்பிட முடியும். போற இடத்துல யார் தருவா? யார் தருவா? பார்த்தாதே நேரம். பரவாயில்லையே. பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகம் இல்லைன்னு சொன்னாரியா. வாஸ்தவம் தான். ஆனா ஏயா ஒரு மனிதனை 8 நாள் பட்டினியா போட்டு ஒரு அறைக்குள்ள ஏயா ஒரு அழகான பெண்ணை அலங்கரித்து வைத்து பக்கத்துல தலவாழை இலை விரித்து 4 வகைக்கறி 6 தங்காய் பச்சடி ஏயா சாதம் சாம்பார் ரசம் மோர நெய் மோரோட சாப்பாட்டை படைச்சு வச்சா ஏயா இவன் யார பாப்பான்? அங்க இருக்கட்டும். இன்னைக்கு சாப்பாடு முடிச்சோன்னா ஆவலோட சாப்பாடு தாமி 8 நாள் வயிறு பசியோட கிடக்கும். சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாட பாப்பான். ஏயா அதான் பாருங்க. கும்பின் சுகத்தை போல் மற்றொரு சுகம் இல்லை. காதல கேட்டாரு. ஐயா மண்ண என்னதான் அப்பமே சொல்லுதான். ஐயா உம நாங்கு ஆனாருன்னு நினைத்தேன். ஐயோ கோபாலனே நீர்தானை கிளவம்னு நினைத்தேன். ஐயோ அந்த கிருஷ்ணனே நீர்தானை ஆண்டின்னு நினைத்தேன். ஐயா ஆண்டின்னு அந்த அச்சுதனே நீர்தானையோ. ஐயா வாருங்கோ வாருங்க வந்தனங்கள் செய்யுதா. ஓ ராஜா வந்தனம்லாம் எனக்கு வேண்டாம். வல்லவனுக்கு வல்லவன்
இருப்பாமனு கம்பரை ஒத்து நோக்க சொல்லும். நாம தான் பெரியவன், நமக்கு பெரியவன் ஆட்டுக்குள்ள இல்லைன்னு அகம் பண்ணக்கூடாது என்று சொல்லவோ. ஐயா கம்பர் அதே நேரம் மாயவரை அடிபணிந்து வணங்கினார். மாயவன் என் பெருமாள் கோவாலக்கண்ண பால் கடலுக்கு வரார். அந்த விவரத்தை அப்ப மந்திரி அரக்கங்கிட்ட சொல்லுதான், மன்னா சண்டை செய்யணும் நினையாத, வல்லவனுக்கு வல்லவன் ஐயகத்துல இல்லைன்னு நினையாத, அதனால உன் கத்திய திட்டாத, புத்திய தீட்டு. ஈரேழு உலகத்தில் உனக்கு எதிராளி இல்லாம நீ வாழணுமான நான் ஒரு யோசனை சொல்லுதேங்க அப்பியா. என்ன செய்யணும்? முதல்ல ஆசையை நீ மறக்கணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 ஆசையை உன்னால மறக்க முடியுமா? ஐயா மறந்தே தீரணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆட்டும். ஆசைய மறந்தா போதாது, கந்த வேட்டி களையணும், காவி வேட்டி தான் கட்டணும். காவி வேட்டி கட்டினாலும் போதாது, அவன் தலைய மொட்டை அடிக்கணும் முதல்ல. ஐயா தலைய மொட்டை அடிச்சாலும் போதாது, இதுவரைக்கும் நீ பகவான் நினைச்ச காலமே கிடையாது. ஐயா நீ மொட்டை வட்டி இல்ல அதானே? ஐயா அதே நேரம் பகவான உள் மனதோட நினைத்து பட்ட நாம பழுக்க சாத்தணும். இட்ட நாம 27, தொட்ட நாம 96. அத்தனையும் அணிந்து தலையில மொட்டை, நெத்தியில பட்ட, உன் கழுத்துக்குள்ள உத்தராட்ச கொட்டை. ஆண்டி போல் வடிவம் கொண்டு அரமனையில் இருந்தா போதாது. ஆண்டி போல வடிவம் கொண்டு அரமனையில் இருந்து என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆள் இல்லாத காவனம், கடு ஆபுலி இருக்கின்றவனோ, கரடி சிங்கம் எல்லாம் ஆளுகின்றவனோ, அப்பேற்பட்ட வனத்துல போய் ஆண்டவனை எண்ணி அருந்தவம் செய்யணும். அப்படி அருந்தவம் செய்து ஏன்னா ஆண்டவன் பகவான் பக்கத்துக்கு வருவார். உனக்கு என்ன வர வேணாலும் கேளுதாரம் பாரு. நீ என்ன கேப்ப? ஒரு 5 லட்சம் 5 லட்சம் போயிட்டு 5 லட்சம் வேணும். இதுல இருந்தா முதல்ல உன்னை வெட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கும். என்னதுக்கு வந்த கத்தியை திட்டாத புத்தியை திட்டா இவ்வளவுதான் தீட்டி இருக்கியா? ஐயோ பணம் இருந்தா தான் பிழைக்க முடியும். மண்ணை வெறுத்தாச்சு, பொண்ணை வெறுத்தாச்சு, பெண்ணை வெறுத்தாச்சு. ஆமா 56 தேசம் எதுக்கணும்னு வந்தியா? அந்த புத்தி இல்லையா உனக்கு? பணம் வேணும், பணம் வேணும் எனக்கு. நீ பணம்னா பணம் தான் அலைவ. ஆண்டவன் பகவான் உன் பக்கத்துல வந்து என்ன வேணாலும் ஆரம்பனா நீ என்ன கேப்ப? என்ன கேப்ப? மண்ணோ மனையை காக்க மாட்டேன், ஒன்னோ பொருளை